என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் உனக்கான ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிடாமல் இப்பொழுது என் வாக்கினை கேட்பாயானால் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவி வந்து சேரும். நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் நீண்ட நாட்களாகவே வேண்டி விரும்பி நின்ற விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. நாளைய விடியலில் உனக்காக ஒரு ஆண் மிக பெரிய உதவியை செய்ய போகின்றார். நாளை உன் இல்லத்தில் இந்த ஒரு பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பொருளை இன்றே நீ கொண்டு வர வேண்டும். நாளை உன் இல்லத்திற்கு வருவது யார், நீ கொண்டு வர வேண்டிய பொருள் என்ன என்பதனை அம்மா உனக்கு தெளிவாக சொல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் சட்டென்று எந்த ஒரு விஷயமும் உனக்கு புரிந்து விடுவதில்லை. சில விஷயங்கள் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கும். சில விஷயங்கள் சட்டென்று நல்ல முடிவுகளை கொடுக்கும். எவ்வளவுதான் முடிவுகள் கிடைத்தாலும் எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் தெளிவுற பெற வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக உன்னை நீ தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாராலும் இங்கே கணித்து விட முடியாது. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நிற்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒருவரால் நன்மை நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர் ஒரு ஆண் என்றும் நான் இவருக்கு இந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற முக்கியத்துவம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் எத்தனையோ நல்ல நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றேன். எத்தனையோ பேரிடமிருந்து உனக்கான உதவிகளை பெற்று கொடுத்திருக்கின்றேன். அந்த வரிசையில் நாளைய விடியலில் நீ இவரிடத்திலிருந்து பெறக்கூடிய உதவியானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான உதவி. இந்த ஒரு உதவி நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கின்ற பட்சத்தில் நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நன்மையை நோக்கி பயணிப்போம் என்பது உனக்கான உறுதியான விஷயம். இது எப்பொழுது நடக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று சிந்திப்பதை விட இப்பொழுது கிடைக்கின்ற இந்த நேரத்தில் அதனை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் போதும் என்று ஒரு முறை சிந்தித்துவிடு. என் பிள்ளையே, இந்த வராகியின் அன்பினை அவ்வளவு எளிதில் யாராலும் பெற்றுவிட முடியாது. அத்தனை சுலபமாக யாரும் என்னிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை கேட்டுவிட முடியாது. ஏன் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது பல பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது உனக்கு கட்டாயமாக்கப்படும் பொழுது நல்லது எது கெட்டது எது என்று உன்னால் ஒரு நாளும் கணிக்க முடியாது. எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அப்பொழுது நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? நம் தாயானவள் நமக்கு நல்லது செய்திருக்க மாட்டாளா? அவள் நல்லது செய்திருந்தால் நமக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா என்று. அதைத்தான் அம்மாவும் சொல்கின்றேன். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எதையும் நடத்திவிட முடியாது. எப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவை என்பதனை புரிந்துதான் அம்மா அதை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது எது, தீயது எது என்று சட்டென்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையை இன்னமும் நீ சரியாக கற்று தெரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். இன்னமும் எதுவும் உனக்கு சரியாக புரியவில்லை என்றுதானே அர்த்தம். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றமடைவது வீணான விஷயம். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை பல முறை உனக்கு நான் எடுத்து சொல்லிவிட்ட பிறகும் கூட
நான் எப்பொழுதுமே இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்கின்றாய். எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பண கஷ்டம். அது உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நல்ல முடிவையும் உன்னை எடுக்க விடாமல் அது செய்து கொண்டிருக்கின்றது. நல்லதோ கெட்டதோ நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை ஒரு முடிவுக்கு வந்து விட்டாயானால் அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும். நான் யாரை கை காட்டுகின்றேனோ அவரிடத்திலிருந்து உனக்கான உதவியை நீ பெற்றுக்கொண்டால் போதும். நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய வரக்கூடியவர் என் குழந்தையே பெருமாள். நாளைய விடியல் ஏகாதசியினுடைய விடியல். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உனக்கு சிறப்பான நாட்கள்தான். இந்த நாட்களில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்லதொரு நிலையை கொடுப்பதற்காகத்தான் வருகின்றது. எந்த நேரத்திலும் எதையும் இழந்துவிடக்கூடாது என்பதில் உன் கவனம் இருக்குமானால் நிச்சயமாக நீ நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். அப்படியானால் நாளைய விடியலில் அவரை வணங்குவதற்காக நீ இன்றே கொண்டு வர வேண்டிய பொருள் என்னவென்று புரிந்து கொண்டிருப்பாய். துளசி இலையை உன் இல்லத்திற்கு கொண்டு வர வேண்டும். துளசி இலையினுடைய மகிமை என்னவென்று நிச்சயமாக உனக்கு ஏற்கனவே புரிந்திருக்கும். துளசி இலையினை கொண்டு வந்து என் பிள்ளை உன் இல்லத்தில் வைக்கும் பொழுது பெருமாளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். அவரின் அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். நீ எப்பொழுதுமே கண்ணீரோடும் கவலையோடும் அதிக நேரத்தை செலவழித்து விட்டாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற தெய்வங்கள் உனக்கு என்ன தருகிறது என்பதனை கூட உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இனியும் இப்படி நீ இருக்க முடியாது. உன் அம்மா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் அல்லவா? அப்படி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் இன்று நான் சொன்ன இந்த விஷயம். இதை நீ புரிந்து கொண்டால், உன் வாழ்க்கைக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் நாளைய விடியலில் பெருமாளை வணங்க நீ மறக்க மாட்டாய். என் பிள்ளையே, பெருமாள் கோவிலில் உள்ள தீர்த்தம் நிச்சயமாக உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு விடைகளை உன் உடலுக்கு உள்ளேயே சென்று கொடுத்துவிடும். நீ இந்த துளசி இலைகளை இன்று இரவே உன்னுடைய பூஜை அறையில் ஒரு சொம்பு தண்ணீரில் போட்டு வைத்து நாளைய விடியலில் பெருமாளுக்கு பூஜைகளை செய்துவிட்டு அதை குடிக்கலாம். நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இதனை குடிக்கும் பொழுது பல நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். அதை நடத்துவதும் வேண்டாம் என்று விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. எப்பொழுதும் உனக்கான வெற்றி விடியலை கொண்டு வர நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீ என்னோடு உறுதுணையாக இருந்து அதை பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை அடையும் பொழுது உன்னை கண்டு உன்னை விட அதிகமான மகிழ்ச்சி அடைபவள் உன் தாயானவள் நான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருக்கும் வரை உன்னை இந்த கஷ்டத்தில் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கிவிடத்தான் போகின்றது. இனி எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து எல்லா நிலைகளிலும் என் பிள்ளை நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய். உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பது உண்மை எனும் பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.